ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை. தமிழகத்தில் குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய்க்கு உயர்த்துவது குறித்து முக்கிய தகவல்களை இந்த வீடியோ ஆதாரம் விளக்குகிறது. தற்போது நடைமுறையில் உள்ள 1000 ரூபாய் திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்து வரும் ஆகஸ்ட் மாத பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் பாகுபாடின்றி நிதி வழங்கப்பட உள்ளதோடு விடுபட்டவர்களின் பெயர்கள் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் வாயிலாக விண்ணப்பிக்க புதிய வாய்ப்புகளும் வழங்கப்பட உள்ளன. குறிப்பாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 3000 ரூபாய் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதால் அவர்கள் இந்த உரிமை தொகை திட்டத்தில் மாற்றப்பட உள்ளனர். இந்த நிதி உயர்வு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் அரசாணைகள் விரைவில் வெளியாகும் என்பது மகளிர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்புதிய நடைமுறைகள் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் மற்றும் ரேஷன் அட்டைதாரர்கள் பெரும் பொருளாதார பயனை பெறுவார்கள் என்று விளக்கப்பட உள்ளதுங்க. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை இனி மாதம் 2500 ரூபாய் ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து இதை பார்த்திங்கன்னா கொண்டு வரலாம், இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் போயிட்டுருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை விரைவில் துவக்க இருக்கிறாருங்க. ஸோ முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை தொடர்ந்து இந்த திட்டம் மற்ற மாநிலங்களில் தேர்தல் வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்டு வரவேற்பை பெற்றது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய், ஒவ்வொரு மாதமுமே 2500 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் செலுத்துவோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள். கடந்த திமுக ஆட்சியில் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது முதல்வர் விஜயோடைய ஆட்சியில் 2500 மாற்றணும். 60 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு 2500, 60 வயசுக்கு மேலே போச்சுன்னா 3000 இதை மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் கடந்த 3 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் வழங்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 1.31 கோடி பெண்கள் இதில் பயனடைந்து வருகிறார்கள். மதிப்புமிகு மகளிர் திட்டம், ஓகேங்களா, இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தமிழகத்தை தொடர்ந்து இந்த திட்டம் மற்ற மாநிலங்களிலுமே தேர்தல் வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்டு வரவேற்பை பெற்றது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக ஆட்சிக்கு வந்ததால் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை 2500 உயர்த்தி வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார் விஜய். தற்பொழுது அந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்துள்ளது. அந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும்படி 2500 ரூபாய் உரிமை தொகை எப்பொழுது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரும் எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்து கொண்டதாக இருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையடுத்து பட்ஜெட் தாக்கல் தொடர்பாக தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மரிய வில்சன், அமைச்சரை கூட்டமும் நன்றாக முடிந்தது. தொடர்ந்து தாவேக அரசின் முதல் பட்ஜெட் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும். ஊழலுக்கு எதிராக முதலமைச்சர் நடவடிக்கை 100% மக்கள் ஆதரவு அளித்துள்ளனர். எங்கள் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் அப்படின்றத குறிப்பிட்டாங்க. இதன் மூலம் வரும் பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை தனியாக பட்ஜெட் ஒதுக்கப்படும் என்று அது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து பெண்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறாங்க அப்படின்ற அப்டேட்டையும் நமக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ கவலையே வேண்டாம். அடுத்தடுத்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை என்னைக்கு வழங்குறாங்க அப்படின்றதான் எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஆகஸ்ட் மாதத்தில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வங்கி கணக்கில் நேரடியாக இந்த 2500 ரூபா வர வைக்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை பார்த்திங்கன்னா புதிய விண்ணப்பங்கள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். 60 வயது வரைக்கும் 2500, 60 வயதுக்கு மேலே போச்சுன்னா 3000. ஸோ பாகுபாடற்ற தேர்வு எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே 2500 வழங்குவோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலோட எழுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.